ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக மனதோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலை தோறும் கிருபை புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுங்க. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா பிதாவின் அழைக்கிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை கொடுத்து கடந்த இரவு முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல காத்து, தாய் மறந்தாலும், தகப்பனை இல்லாமல் போனாலும், கணவனை இழந்திருந்தாலும், அல்லது வியாதிகள் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், நீரே எங்களுக்கு ஆதரவாய், நீரே எங்களுக்கு எல்லாமா இருந்து நீ நடத்தி வருகிற கிருபைக்காக மக்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் திரும்புலவாக்காமல் இருப்பதும் சுத்த கிருபையே. நம்முடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை. ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட உடைய வார்த்தையை கேட்கவும் ஜெபிக்கவும் நாங்கள் வந்திருக்கிறோம். யோபுவின் வீட்டை வெளியடைத்தது போல கர்த்தர் எங்கள் வீட்டை வெளியடைப்பீராக. நம்முடைய தாசர்கள் எல்லாரும் காப்பாற்றினது போலவே கர்த்தர் எங்களையும் காப்பாற்றுவீராக. எங்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறீர். அதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு பேசும் ஆவியானவரே, நம்முடைய பிள்ளைகளோடு பேசும். இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற சத்தியத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அதிகாலையில் உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்ற பாடலின் சில சரணங்களை பாடுவோம். அதிகாலையில் உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பரீசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பரீசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரீசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் எந்த இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை அன்பரீசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பரீசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன், ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். கைகளை உயர்த்தி ஆண்டவரே, மனம், இருதயம், சிந்தை எல்லாம் ஒரு குழப்பத்திலே நாங்கள் இருக்கிறோம் சுவாமி. ஒரு டிப்ரெஷன்ல சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சிலர் போராட்டங்களின் மத்தியில ஒரு நாள் கடப்பதே பெரிய 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 சுமையாக மாறி இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை இப்ப தொடுங்க. குடும்பத்திலே பெரிய பெரிய சண்டைகளும் குழப்பங்களும், பிள்ளைகளை குறித்து பாரம், கணவனை குறித்து பாரம், மனைவியை குறித்து பாரம், ஆவியானவர் சில சந்தேகங்களையும் எழுப்பி கொண்டிருக்கிறார். சில சந்தேகங்கள் உங்கள் வாழ்க்கையில இருக்கிறது என்பதை குறித்து ஆவியானவர் கவலையுற்றிருக்கிறார். சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வியாதிகள் சிலருக்கு இனம் புரியாத சில வியாதிகள், இந்த வியாதிகளை இப்பொழுதே இயேசு சுகமாக்குகிறார். அவராலே மாத்திரம்தான் இந்த உலகத்துல எவராலும் குணமாக்க முடியாததை என் ஆண்டவராலே குணமாக்க முடியும். அவர் குணமாக்கி கொண்டிருக்கிறார். மன பிரம்மைகளும் போராட்டங்களும் பிசாசின் தந்திரங்களும் சூழ்ச்சிகளும் மனித சூழ்ச்சிகளையும் அவரால் தான் முறியடிக்க முடியும். கர்த்தரால தான் இது ஆகும். எங்கள் சேனைகளின் கர்த்தரால தான் இது நடக்கும். எக்கோவா ஈரே வாழதான் இது நடக்கும். ஆவியானவரால தான் இது நடக்கும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியிலே தான் இது நடக்கும். அநேக திருமணமாகாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி, நிறைய குழந்தை இல்லாதவர்களுக்கு இன்றைக்கு கர்த்தர் ஒரு நல்ல செய்தியை உங்கள் வாழ்க்கையில கொடுக்க போகிறார். பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழப் போகிறது. கடன்களிலிருந்து கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆண்டவரே, பிசாசினாலே பாதிக்கப்பட்டு ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே வியாதியோடு பலவீனத்தோடு சோர்வோடு இருக்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமையான கரம், வேலையில்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வல்லமையான கரம் உதவட்டும். ஆண்டவரே, உயர்வுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு உடைய வல்லமையான கரத்தினாலே இது ஆகட்டும். ஆண்டவரே, உடைய கரத்தினாலே ஆகட்டும். வாக்கினாலே செய்ததை இந்த கரத்தினாலே கர்த்தர் நிறைவேற்றுவீராக. கர்த்தர் காத்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம நேற்று காட் ப்ரொவிஷன் அப்படின்னு தலைப்பில் எப்படி கர்த்தர் நம்மை பராமரிக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம் தேவைகளை சந்திக்கிறார், நம்மை எப்படி உயர்த்துகிறார், நம்முடைய தாழ்விலிருந்து எப்படி நம்மை உயர்த்துகிறார் என்பதெல்லாம் குறித்து சில குறிப்புகளை ஒரு அற்புதம் வழியாக நாம சிந்தித்து வருகிறோம். மத்தேயு 17ஆம் அதிகாரம், மேத்யூ சாப்டர் 17. நீங்களும் படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். மேத்யூ சாப்டர் 17. திரும்ப ஒரு விசை நான் உங்களுக்காக அதை வாசிக்கிறேன். அவர் கப்பர்நகூமில் 24ஆம் வசனம் 24 வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். ஓகே, அப்போ ஒரு ஜென்யூன் டாக்ஸ் பேயர், அவர் அரசாங்கத்திற்கு
அவர் ஜென்யூன் டாக்ஸ் பேயர், அவர் ஏமாற்ற மாட்டார். இன்று நிறைய பேர் ஏமாற்றுறாங்க, அது நமக்கு தெரியும், அரசாங்கத்திற்கு தெரியும், ஆனால் கண்டுபிடிக்க வழி இல்லை. ஆனால் என் ஆண்டவர் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் மனுஷகுமாரன், அவர் தெய்வக்குமாரன், அவர் யாருக்கும் இடரலாக இருந்ததே இல்லை. ஆனாலும் அந்த சட்டத்தை பற்றி அவருக்கு ஒரு என்ன இருக்குது, ஒரு சந்தேகம் இருக்குது, முரண்பாடு இருக்குது, இருந்தாலும் ஒரு கேள்வி இருக்குது, இருந்தாலும் அவர் வரிகளை செலுத்தி கொண்டிருந்தார். அவன் வீட்டுக்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, நேற்று இதை நான் ரொம்ப அழுத்தமாக சொன்னேன், ஒருவேளை இன்றைக்கு புதிதாக இந்த ஜெபத்தில் கேட்கிறவங்க நல்லா கவனிங்க. ஒருவேளை இயேசு பேதுரு வீட்டுக்கு வருகிறார் என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்க. அப்படி வந்த உடனே என்ன நடந்திருக்க வேண்டும்னா, பேதுரு தான் இயேசுவிடத்தில் பேசியிருக்க வேண்டும், பேதுருவிடத்தில். ஆனால் மாறாக அவன் பேசுகிறதுக்குள்ளே, அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒருவேளை அவன் பேச எண்ணிருந்தானோ அல்லது பேசுவதற்காக அவன் காத்திருந்தானோ என்று நமக்கு தெரியாது. இருந்த போதும் அவன் பேசுகிறதுக்கு முன்னே அவர் என்ன செய்கிறார், சீமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது, பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதை நான் நேற்று உங்களுக்கு சொன்னேன். அப்பொழுது பேதுரு அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று சொன்னார். அதன் பிறகு 27ஆம் வசனத்தில் ஆகிலும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் கொடு என்றார். நேற்று சில ஃபினான்ஷியல் பிளெஸிங்ஸை பற்றி உங்களுக்கு நான் சொன்னேன். ஆண்டவர் எப்படி பிலிப்பியர் 4:19 நம்முடைய குறைவுகளை அவர் நிறைவாக்குகிறார் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே என்று சொன்னேன். 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று பார்த்து. மத்தேயு 6 உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். 31-32 உங்களுக்கு என்ன வேணுமோ, வீடு வாசல் எல்லாம் வேணுமோ, உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்பதை குறித்து பார்த்தேன். ஒரு 3 குறிப்பை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியிலேயே ஒரு 3 குறிப்பு. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த அற்புதத்தில் மோட்டிவ் என்ன, ஏன் இந்த அற்புதம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் we have to check our motives. நம்ம எதற்காக உழைக்கிறோம், எதற்காக வேலை செய்கிறோம் இல்லை? இப்படி பார்த்தா நம்ம பணத்திற்காக நம்ம வேலை செய்கிறோம், அதுதான் நம்முடைய மோட்டிவ். அது மாத்திரம் தான் நம்ம மோட்டிவாக இருக்கவே கூடாது. இங்கே இயேசுவுக்கு ஒரு பிரச்சனை, அதாவது பேதுருவுக்கும் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? அவளுக்கு பணம் இல்லை, ஆனால் அந்த பணம் அவளுக்கு தேவைப்படுகிறது. அப்படி தேவைப்படுகிறதுனால இயேசு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீ கடலுக்கு போ, கடலுக்கு போயிட்டு ஒரு வலைய நீ போடு என்று அவர் சொல்லுகிறார். இப்போ பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு என்ன தேவை என்று. ஆண்டவருக்கு தெரியும் நாம் எதை குறித்து நாடுகிறோம், எதை குறித்து ஓடுகிறோம், எதை தேடிக்கொண்டிருக்கிறோம், நம்முடைய மோட்டிவ்ஸ் என்ன என்பதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலும் பிரதானமா ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய அவர் காத்திருக்கிறார். அதில் தான் இங்கே தான் அங்கே நான் ஒரு குறிப்பை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஃபினான்ஷியலி என் ஆண்டவர் நமக்கு ஹெல்ப் பண்ண காத்து கொண்டிருக்கிறார். ஃபினான்ஷியலி மாத்திரமல்ல,
ஸ்பிரிச்சுவலாக நம்ம ஹெல்ப் பண்ண காத்து கொண்டிருக்கிறார். ஃபிசிக்கலாக நம்ம பாடியில் ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு உதவி செய்ய அவர் காத்திருக்கிறார். அதனால நாம் நம்மளுடைய தேவைகள் எல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். அவர் இந்த உலகத்தில் வந்ததின் நோக்கமே என்னன்னா, நம்ம ரட்சிப்பதற்கும் நம்ம தேவைகளை சந்திப்பதற்கும், அவருடைய மோட்டிவ்ஸ் நம்மை ரட்சிப்பதற்கும் நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கும் நம்முடைய வாழ்க்கையில பிரதானமாக நம்ம வைப்பதற்கும் நம்முடைய உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போவதற்கும் அவருடைய தரித்திரனை பெரிய ஐஸ்வர்யவான்களாக மாற்றுகிறதற்கும் பாருங்க, ஒரு 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 டிராஸ்டிக் சேஞ்ச் இயேசு கிறிஸ்து பிறகு இந்த உலகத்தில் நடக்குது. கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு முன் அப்படின்னு சொல்லி நீங்க பிடித்து எடுத்துக்கொண்டா, ஒருவேளை கிறிஸ்துவுக்கு முன் ஒரு இஸ்ரவேல் தேசத்தை பற்றி தான் நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்கு பின் என்று பார்த்தீங்கன்னா, உலகமெங்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார்கள். ஏன் யூதர்களும் அப்படிதான். நம்முடைய வாழ்க்கையில் அவர் வந்தது நோக்கமே நம்ம தாழ்விலிருந்து நம்மை உயர்த்துவது தான். அதனால தான் முதலாவது நம்முடைய நோக்கம் என்ன? ரைட், நம்ம வளரணும், அதுதான் நம்முடைய நோக்கம். நம் தேவைகள் சந்திக்கப்படணும், அதுதான் ஒரு நோக்கமாக இருக்கணும். அந்த ஒரு ஆசை நமக்குள் இருக்க வேண்டும். அந்த ஆசை இல்லைன்னா, அந்த தரிசனம் இல்லைன்னா நம்மளால அந்த இடத்தை அடைய முடியாது. இயேசு கிறிஸ்து ரொம்ப கிளியராக இருந்தார். அவருடைய மோட்டிவ்ஸில் ரொம்ப கிளியராக இருந்தார். ரெண்டாவது அவர் என்ன செய்கிறார் பாருங்க, நீ போயிட்டு வலையை போடு என்று சொல்லுகிறார், தூண்டில போடு என்று சொல்லுகிறார். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, எம்ப்ரேஸ் யோர் கிஃப்ட்ஸ். ஆண்டவர் நம்முடைய கிஃப்ட்ஸ் எல்லாம் அவருக்கு தெரியும். இப்போ பேதுருடைய கிஃப்ட் அவருக்கு ரொம்ப வெளியரங்கமாக தெரியும். ஏனென்றால் அவன் ஒரு ஃபிஷர்மேன் என்பது அவர் நன்கு அறிந்திருந்தார். அவர் தூண்டில் மாத்திரமல்ல, ஒரு பெரிய வலையை போட்டு பெரிய திரள் மீன்களை பிடிக்க முடியும் என்பது, அந்த திறமை அவருக்கு இருக்கிறது என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் அவரை கடலுக்கு அனுப்பாம, பெரிய போட்ல அனுப்பாம, பெரிய வலைகளை கொடுத்து அனுப்பாம, அவர் இப்போது என்ன செய்கிறார் என்று சொன்னால், ரொம்ப பிரத்யேகமாக அவருக்குன்னு ஒரு சின்ன வேலையை ஏற்பாடு பண்ணுகிறார். தம்பி, நீ போ. அந்த காலத்தில் ஃபிஷிங் தூண்டில் எப்படி இருந்தது என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒருவேளை ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம இமேஜின். நம்ம சின்ன வயசில் நாங்கள்லாம் மீன் பிடிக்கும் பொழுது கைகளில் வெறும் ஒரு மூங்கில் குச்சி தான், ஒரு மூங்கில் குச்சியோ அல்லது நல்ல வளைந்த ஒரு குச்சியோ, அதுக்கப்புறம் கடையில் விற்கிற தங்கூசு, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒரு சின்ன இது முள் அது கடையிலே விற்பாங்க. அதை வாங்கிட்டு நாங்கள் சேற்றிலிருந்து அந்த எர்த் வார்ம்ஸ், நாக்குப்பூச்சிகள்லாம் கொண்டு போயிட்டு கரையில் உட்கார்ந்து நாங்கள் போடுகிறத பார்த்தோம். ரொம்ப 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 எளிமையான ஒரு வேலை அது. பிகினர்ஸ் வேலை என்று சொல்லலாம். இதுதான் சொல்றேன், எம்ப்ரேஸ் யோர் கிஃப்ட்ஸ். அதாவது இப்போ இங்க சொல்ல வருகிற காரியம் என்னன்னா, ஒருவேளை ஆண்டவர் இந்த இடத்துல உங்களை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த பதவி உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், இந்த ஜாப் கொடுத்திருக்கிறார், இந்த அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறார், இந்த பொறுப்பு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், நீங்க பெரிய பொறுப்பில் இருக்கிறவர்கள் மீது என்வி ஆகாதீங்க. எம்ப்ரேஸ் யோர் செல்ஃப். போதும் என்று எம்ப்ரேஸ் யோர் கிஃப்ட். போதும் என்று இருங்க. அதுல மிக உண்மையும் உத்தமமாக இருங்க. நான் அந்த நிகழ்ச்சியோடு கூட நான் உங்களுக்கு தொடர்ந்து வருகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டீச்சர் அதில் ரொம்ப உண்மையாக இருக்க வேண்டாம். நேரத்திற்கு போகணும், நேரத்துக்கு வரணும். ஒரு 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 வேலை கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், ப்ரைவேட்டில் வேலை செய்கிற ஐடியில் வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம். அந்த வேலையில் உத்தமனாக இருக்கும்போது வேதத்தில் அநேக வசனங்கள் உண்டு. அப்போ நீங்கள் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பீங்க. உத்தமனாக இருக்கணும். கொடுக்கப்பட்ட வேலையில் உண்மையாக இருங்க. கர்த்தர் நேரத்தில் வருகிற பொழுது உங்கள் கைகளிலே தூண்டில் அல்ல,
உங்கள் கைகளிலே பெரிய வலையை கொடுத்து, பெரிய போட்டை கொடுத்து, அந்த போட்டுக்கு அதிகாரியாக கூட மாற்றுவார். ஏதோ வேலையிலேருந்து கீழே வந்துட்டோம் அப்படின்னு வேதனையோடு கூட இருக்காதீங்க. அல்லது வேலையிலேருந்து என்னை எடுத்துட்டாங்க அப்படின்னு வேதனை இருக்காங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த திறமைகளை நீங்க அதை எக்யூப் பண்ணணும். அதான் சொல்றேன், எந்த எந்த இடத்துல உங்களை வைத்திருக்கும். நல்ல பாடல் பாடுறவங்க இன்னும் அதிகமாக நல்ல பாடல் பாட பழகி 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 அதில் ஒரு பெரும் பாடகராக மாற முயற்சி பண்ண வேண்டும். அதே தான் சொல்லுவேன், ஒவ்வொரு ஒவ்வொரு வேலைகளுக்கு உண்மையா இருங்க. ஆண்டவர் சொன்னார், போ. ஆண்டவர் எளிமையா போயிட்டு நீ கரையில் நின்று ஒரு ஓரத்துல ஒரு மீன் வரும், அந்த மீனை பிடிச்சிக்கோ அப்படின்னா சொல்ல. ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றார், யூ கிவ் யோர் பெஸ்ட் அண்ட் ஐ வில் கிவ் யூ த ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார், அவனை அந்த சிறு வேலை செய்யும்படி அவர் பணித்தார். பேதுரும் கூட ஒரு கேள்வியும் கேட்காம, நான் ஆண்டவர் என்ன ஒரு பெரிய ஃபிஷர்மேன், ஆக்சுவலி போட்லாம் வைத்திருந்தவர் அவர், அவ்வளோ பெரிய ஃபிஷர்மேன், எனக்கு இந்த சின்ன வேலையோ பெரிய வேலையோ வேலை தான். அந்த வேலையை கிடைக்கும்போது அதை நாம் அதில் ஸ்கில்டாக மாறணும். ஒரு சமையல்காரன் அதில் ரொம்ப பெரிய சமையல் வித்வானாக மாற வேண்டும். ரைட். அதே மாதிரி தான் எல்லா இடங்களிலும் ஒரு ஹவுஸ் மேக்கர் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுல எவ்வளவு சிறப்பு ஆக வைத்து கொள்ள முடியுமோ அவ்வளவு சிறப்பாக வைத்துக்கொண்டு தன்னுடைய எல்லா திறமைகளை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். சோர்ந்து போகக்கூடாது. அப்போ நம்ம திறமைகளை வளர்க்க 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 என்ன நடக்கும்னா, நம்ம அதில் தேர்ச்சி பெற ஆட்டோமேட்டிக்கா நம்ம உயர்வை மேன்மை அடைவோம். அதற்கான ஊதியம் கிடைக்கும், அதற்கான உயர்வு கிடைக்கும், அதற்கான பெயர் கிடைக்கும். ரைட். அதுக்கப்புறம் அதில் நாம் பெரிய உயர்ந்த ஸ்தானங்களுக்கு போவோம். உயர்ந்த ஸ்தானங்களுக்கு போனால் நம்ம சிறந்த ஐஸ்வர்யவான்களாக மாற முடியும். கடன் படவோ அல்லது கடனில் வாழவோ அல்லது வேதனையில் வாழவோ நாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிஃப்டை அதை பயன்படுத்துங்க. அதான் வேதத்தில் நம்ம பார்க்குறோம், அந்த தாளந்துகள் ஓமையில் நம்ம பார்க்குறோம். அந்த எல்லாருக்கும் அவனுடைய தகுதிக்கேற்ற விதமாய் கர்த்தர் தாளந்துகளை கொடுக்கிறார். மத்தேயு 25 அதிகாரம் 15 16 வசனத்தை நம்ம வாசிக்கிற பொழுது 15 16 வசனத்தை நம்ம Matthew 25 அதில் 15 and 16. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனத்தில் 5 தாளந்தும் ஒருவனத்தில் 2 தாளந்தும் ஒருவனத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். இந்த நிகழ்ச்சி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு முழுசுமா தெரியும். அவன் திறமைக்கு தக்கதாக ஆண்டவர் கொடுக்கிறார். அதை கொடுத்ததுல 5 தாளந்து வாங்கினவன் இன்னும் 5 தாளந்துகளை பாருங்க, அதே வேலைதான், எல்லாருக்கும் சரியான ஊதியம் தான் டிஃபர் ஆகுது. ஆனா அவனுக்கு கொடுக்கப்பட்டதுல 5 தாளந்துகளை பெறுகிற திறமைய அவன் வளர்த்து கொண்டான். இதுதான் முக்கியம். அதே மாதிரி 2 தாளந்து வாங்கினவன் இன்னும் 2 தாளந்துகளை அவன் சம்பாதிக்கிற அளவுக்கு திறமையை வளர்த்து கொண்டான். இன்னைக்கு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், உங்கள் ஊதியம் இவ்வளவுதான் அப்படின்னா உங்கள் திறமையை வளர்த்து கொண்டு உங்கள் ஊதியத்தை பெருக்க என்ன வழிகள் இருக்கிறது என்பதை, ஒருவேளை கல்வி படிக்கலாம், ஒரு எக்ஸ்ட்ரா கோர்சஸ் எடுக்கலாம், எக்ஸ்ட்ரா ஜாப்ஸ் செய்யலாம், இல்லை எக்ஸ்ட்ரா மைல் நடக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஏன்னா ஆண்டவர் விரும்புகிறது அதுதான். ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு ஆவியானவர் தெளிவாக பேசி கொண்டிருக்கிறார். நம்ம வீட்டிலே முடங்கி இருந்தால் பிரயோஜனம் இல்லை. நமக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த திறமைகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். வளர்த்து கொள்கிற பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம முதலாளி கர்த்தர், நமக்கு மேலே இருக்கிறவன் ஒருவன் இருப்பான், அவன் நம்மை உயர்த்துவான், உயர்த்தி அழகு பார்ப்பான். ஏன்னா நேர்மையா நடக்கிறவர்களுக்கு நிச்சயம் கர்த்தர் உதவி செய்வார். மாத்திரமல்ல, 3வது ஒரு காரியத்தை சொல்றோம்.
ஹேண்டில் த பிளெஸிங் வித் கேர். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை மிகவும் ஜாக்கிரதையாய் நாங்கள் பார்த்து கொள்ளும். 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து, இப்ப நான் அதை உங்களுக்கு திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. அந்த 27ஆம் வசனம். ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலா இருக்காதபடிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது நாம் அவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் பார்க்கும் பொழுது, ஓ, இது கர்த்தர் இவர்களை உயர்த்தியிருக்கிறார் என்ற ஒரு சாட்சி அவர்கள் சொல்ல வேண்டும். அப்போ நம்முடைய காரியங்களில் எப்பொழுதும் உண்மையாக நாம இருக்க வேண்டும். இப்போ பேதுரு போய் தூண்டில் போடுறாரு, மீனை எடுக்கிறாரு. மீன் எடுத்து அதை பத்திரமா வாயை திறக்கணும். அதை திறந்த பொழுது அதில் இருக்கிற வெள்ளிக்காசை கொண்டு வரணும், பத்திரமா கொண்டு வரணும். ஒருவேளை இவர், அப்பா மீனில் போய் ஏதாவது காசு கிடைக்குமா அப்படின்னு நினச்சி விட்டுருந்தா, அவர் சொன்ன இடத்துல போகாமல் வேறு இடத்துல போய் ஏதாவது செய்திருந்தா, அல்லது தூண்டில் போடாமல் வேறு ஏதாவது வகையில் அவர் முயற்சி எடுத்து கொண்டிருந்தா, நிச்சயமாகவே தோல்வியை சந்தித்திருப்பார். அதனால தான் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை என்னன்னு சொன்னால், கர்த்தர் நம்ம இடத்துல கொடுக்கிற இந்த ஆசீர்வாதங்களை நம்ம பத்திரப்படுத்த வேண்டும். அது ரொம்ப ஜாக்கிரதையா அதில் பாருங்க. அவர் சொல்றாரு, ரைட், அவங்களுக்கு இடர்வாதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போடும், முதலாவது அகப்படும் ஒரு மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும். அதில் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், கொடுங்கள், உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கொடுங்கள், உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும். உங்களுக்கு வருகிற வருமானம், அதான் சொல்றேன், நீங்க உங்களுக்குள்ளே தனக்குள்ளே அதை நம்ம வைத்து கொண்டால் அது யாருக்குமே பிரயோஜனம் இருக்காது, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இருக்காது. இந்த ஓமையில நமக்கு கற்றுக் கொடுக்கிற இன்னும் பல காரியங்கள் உண்டு. இயேசு எல்லாருக்கும் தன்னை பிரயோஜனப்படும்படியாக அதுக்கு தான் அந்த உலகத்துல வந்தார். அதனாலதான் சொல்றார், அப்பா நம்ம இன்னும் ஊழியம் செய்ய வேண்டியது இருக்குது, நாம் இன்னும் போக வேண்டிய தூரம், பிரயாணம் வெகு தூரமா இருக்கிறது. இந்த பணத்தினால நம்முடைய ஊழியம் பாதிக்கப்படக்கூடாது. இதனால ஒருவனும் நம்மை கேள்வி கேட்டுவிடக்கூடாது. எனவே நீ போய் அதை உனக்கும் எனக்கும், அது அழகா, அது அந்த 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 வார்த்தைக்கு விளக்கம் எனக்கு, முதல்ல எனக்கு கொடுங்க, அதன் பிறகு உனக்கு கொடு என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது அதில் புரிய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, முதலாவது கர்த்தருக்கு. சரி, இன்னைக்கு நான் கேட்கிறேன், நம்முடைய வருமானத்துல முதலாவது கர்த்தருக்கு நம்ம எடுத்து வைத்திருக்கிறோமா? எவ்வளவு கொடுத்திருக்கிறார்? கர்த்தர் கொடுத்ததுதான் நம்ம கைகளில வைத்திருக்கிறோம். அவர் தூண்டில போட்டு அவர் மீனுக்குள்ளார வெள்ளி பணத்தை வைத்து நம்ம மிராக்கலா நம்முடைய ஃபைனான்சியல் கண்டிஷன்ஸ் எல்லாம் மாற்றி இருக்கிறார். ஆனா அந்த பணத்தை நாம அவருக்கு முதலாவது கொடுத்திருக்கிறோமா? அவருக்கு என்னன்னா, நம்ம 25ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கிறோம், இந்த சிறியில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்படி ஏதாவது நம்ம செய்திருக்கிறோமா? ஏன் நம்முடைய பொருளாதாரம் வளரல, ஏன் நமக்கு இன்னும் பிரச்சனை ஃபினான்ஷியலா இருக்கு அப்படின்னு பார்த்தா என்னன்னா, நாம நமக்கே என்று சேர்த்து வைப்பதனால தான் ஆண்டவர் போதும், அதுக்கு மேலே கொடுக்க அவருக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவனுக்கு என்னதான் கொடுத்தாலும் அவன் மற்ற யாருக்கும், கடவுளுக்கோ மற்ற யாருக்கும் கொடுக்க போறதில்லை. அதனால அவ்வளவுதான், அதோடு நிறுத்திடுவார்.
நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், மனசாட்சியத்தோடு சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்க 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 கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். நல்ல மனசாட்சியை தொட்டு பாருங்க. நீங்கள் கொடுக்கிற காணிக்கை, ஊழியத்துக்கு தாங்குகிறது, ஊழியக்காரனை தாங்குகிறது, அல்லது ஆலயம் கட்டு கொடுக்கிறது, ஏழைகளுக்கு கொடுக்கிறது, மனது எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்கோ கர்த்தர் அவர்களெல்லாம் உயர்ந்த பதவியில், உயர்ந்த ஸ்தானத்தில், உயர்ந்த வீடுகளில், மலையின் மீது வைத்திருக்கிற பட்டணத்தை போல அவர் வைத்திருப்பாரே தவிர, ஸ்டிஞ்சி ஃபெலோஸ்லாம் அவ்வளோதான். ஒரு லெவல் இருக்கும், ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் இருக்கும். அது வரைக்கும் தான் கொடுத்துருப்பார். அதுக்கு மேலே அவனால் கொஞ்சம் கூட எழும்ப முடியாது. காரணம் என்னென்னா, கர்த்தர் அவனை வந்து அவனை தராசில் வச்சு தீர்த்திட்டார். நான் உனக்கு கொடுத்தேன், அதை மண்ணில் போட்டு புதைச்சிட்டேன், அவ்வளோதான். உன் கையிலேருந்து எடுத்து மற்றவனுக்கு கொடுப்பேன்னு சொல்லுவாரே தவிர அதுக்கு மேலே கொடுக்க மாட்டார். உனக்கும் எனக்கும் நீ செலுத்து என்று சொல்லி ஆண்டவர் அதை அன்றைக்கு செய்தார். பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக நீங்க எதாகிலும் செய்தா ஆண்டவர் அதை இரட்டத்தனையா அவர் திரும்ப கொடுக்க தேவனாக இருக்கிறார். 2 காசு போதும், அவர் திரும்ப அதை கொடுக்க பரலோகம் காத்திருக்கிறது. யாருக்கும் இந்த உலகத்தில் அவர் கடன்காரனாக இருந்ததில்லை. நாம தான் அவருடைய கடனாளிகள். அவர் இதுவரைக்கும் யாருக்கு அவர் ஒரு சின்ன துரும்பு நம்ம அவருடைய ராஜ்யத்திற்காக நாம் எடுத்து வைத்தோம்னா அந்த துரும்புக்கு பதிலாக ஒரு பெரிய தூலத்தை நமக்கு கொடுக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் ஆண்டவருடைய கிஃப்ட்ஸ் இது. கல்வி அவருடைய கிஃப்ட்ஸ், நல்ல பெற்றோர்கள் அவருடைய கிஃப்ட்ஸ் தான், வேலை அவருடைய கிஃப்ட்ஸ். ஏன் வேலை கிடைக்கல? அவருக்கு தெரியும், உனக்கு வேலை கிடைச்சா கூட நீ அவருக்கு ஒன்றும் செய்ய போகிறதில்ல, அதுக்கு எதுக்கு அவர் உனக்கு வேலை கொடுக்கணும்? சரி, ஏன் உயர்வு கிடைக்கல? உயர்வு கிடைச்சாலும் அதில் வர வருமானத்தில் நீ அவருக்கு என்ன செய்ய போகிற? அவங்க வருமானத்தை முழுசும் அவர் கேட்க போதில்லை, அதிலிருந்து கொஞ்சம் ராஜ்யத்திற்காக. ஏன்னா அவரது தான் ராஜ்யம், அவரது தான் வல்லமை, அவரது தான் எல்லாம். அந்த ராஜ்யத்தை கட்டணும், நாம எல்லாம் தான் சேர்ந்து கட்ட முடியும். நாம தான் அவருடைய கருவிகள். நம்ம அப்பா பணக்காரர்னா நாம அவருடைய செல்வத்தை எடுத்து தான் அநேகருடைய இருதயங்களை அவருக்கு நேராக நம்ம திருப்புகிற பணியை நாம் செய்ய வேண்டும். அதுக்காக தான் செல்வம், ஆஸ்தி எல்லாம் நமக்கு கொடுக்கப்படுது. ஏதோ நாம வாழ்ந்து நம்ம பிள்ளைகள் ஜெனரேஷன் வாழ்ந்து சாவதற்கு அல்ல அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். நீங்க நல்லா கவனிச்சு வேதத்துல முழுசா நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமில் இருந்து வெளிப்படுத்தல வரைக்கும் நீங்க வாசிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் யாருக்கெல்லாம் செல்வத்தை கொடுத்திருந்தாரோ அவர்களெல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்கிற பொழுது அவருடைய பெயர்கள் தான் இன்றும் நிலைத்து நிற்கிறது. அவர்களை தான் கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்திலே அவர் வைத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறவாதீங்க. நிறைய பணக்காரங்க இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிறாங்க, ஆனா அவருடைய பெயர்கள் இன்று நிலைத்திருக்கிறதா என்று சொன்னால் கேள்விக்குறி. கல்லறையில கூட அவருடைய பெயர்கள் இருக்காது, அப்படி இருந்தாலும் அதை பார்க்க கூட நாதி இருக்காது. ஆனா நம்முடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட வேண்டும் என்று சொன்னால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிஃப்டை நாம் மற்றவர்களுக்கு பயன்படுத்த வேண்டும். 3 காரியங்கள் நான் உங்களுக்கு திரும்ப அது ஒருவேளை அதை தமிழாக்கம் பண்ணி நீங்க பாருங்க. நம்முடைய மோட்டிவ்ஸ் என்ன? வாட் இஸ் ஆர் மோட்டிவ்ஸ்? உங்களுக்கு எதற்கு பணம் அவசியம்? தான் ஃபர்ஸ்ட் கேள்வி. வாட் இஸ் யூ, இப்போ நம்ம அப்படியே சம்மரைஸ் பண்ணுறோம். வாட் இஸ் யூ மோட்டிவ்? ஐயா எனக்கு கடன் அடைக்கப்படணும், எஸ். ஐயா எனக்கு பிறகு என் பிள்ளைகள் நல்லா வாழணும், எஸ், நல்ல மோட்டிவ் தான். ஒரு கார் வாங்கணும், எஸ், நல்ல மோட்டிவ். அதுக்கப்புறம் எனக்கு நல்ல ஜுவல்ஸ் வேணும், நல்ல மோட்டிவ். நல்ல ட்ரெஸ்ஸஸ் வேணும், மோட்டிவ். அந்த அந்தஸ்து எனக்கு வேணும், அந்த ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணணும், ஸ்டேட்டஸ் கோவை மெயின்டைன் பண்ணணும், நல்ல மோட்டிவ்ஸ். பட் அதெல்லாம் கர்த்தருடைய மோட்டிவ். கர்த்தருடைய மோட்டிவ் என்ன தெரியுமா? உனக்கு கொடுக்கிறத நீ மற்றவனுக்கு கொடுக்கணும்.
அதுதான் மோட்டிவ். நீ சேர்த்து வச்சிருந்தா அந்த அந்த ஓமையை சொல்லுவார், நான் பெரிய பண்டகசாலையை கட்டி நான் அதில் சேர்த்து வச்சுப்பேன் அப்படின்னு சொன்னால், மதிகேடனே இன்று இரவு அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பார். தெரியுமானவர்களே, வாட் இஸ் யுவர் மோட்டிவ்? இன்னைக்கு உங்கள் மோட்டிவ் மாறட்டும். ஆண்டவரே, என் கைகளில் நிறைய கொடுத்துருக்குறீங்க, ஆனாலும் கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, அதற்கான காரணங்களை என்னால் ஆராய முடியல. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு காரணம் புரிந்திருக்கிறது. நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம், நிறைய பணக்காரர்களுக்கு பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை, ஃபினான்ஷியல் பிளெஸ்ஸிங்கை அவர்களுக்குள்ளாகவே வைத்து கொண்டு அதை ஒருவருக்கும் கொடுக்காம மண்ணிலே புதைத்து வைத்திருக்கிறதுனால தான் பிரச்சனைகள் முடிவடையவில்லை. இன்னைக்கு நிறைய திருமணங்கள் நடக்கலை, குழந்தை பேர் நடக்கலை, கிடைக்கலை, குடும்பத்தில் பிரிவினைகள், சொத்து தகராறு, இதெல்லாம் காரணம் நீங்கள் கர்த்தர் அந்த மோட்டிவ்ஸ், பணத்தை குறித்து எண்ணம், ஆண்டவருடைய ஊழியத்திற்காக கொடுக்க வேண்டும் என்பது தான். ரெண்டாவது, எம்ப்ரேஸ் யுவர் கிஃப்ட். நம்ம நிறைய நேரம் நம்ம கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம உதாசீனப்படுத்துகிறோம். அது ரொம்ப சின்ன வேலை கொடுத்துரு, எனக்கு கிளர்க் வேலை தான் கொடுத்தாரு ஆண்டவர், எனக்கு வாட்ச்மேன் வேலை தான் கொடுத்தாரு, எனக்கு ஒரு சின்ன போஸ்ட் தான் கொடுத்தாரு, அதனால் எனக்கு இதில் உடன்பாடு இல்லை, நான் சரியாக வேலை செய்ய மாட்டேன், டைம் போக மாட்டேன், என்னுடைய ஃபுல் கொடுக்க மாட்டேன், அவன் என்ன நடக்குது, அவனுக்கு என்ன நான் செய்யணும் அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா பிரயோஜனம் இல்லை. அதனால் எம்ப்ரேஸ் யோர் கிஃப்ட்ஸ். என்ன ஆண்டவர் கொடுத்தாரோ அதில் இன்னும் அதிகமாக வளர்த்து கொள்கிற கிருபை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் சொல்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள், டீச்சராக ஒரு சிறந்த டீச்சராக மாறணும், ஒரு கிளர்க்காக, பெரிய கிளர்க்காக மாறணும், பொலிட்டீஷியனாக அதில் சிறந்து இருக்கணும், ஒரு லாங்குவேஜாக அந்த லாங்குவேஜில் சிறப்பாக இருக்கணும், விளையாட்டு வீரராக அதில் சிறந்து இருக்கும். அதுக்கு ஃபுல் எஃபோர்ட் கொடுக்க வேண்டும். கொஞ்சம் இருந்தாலும் சரி, பெருசானாலும் சரி, அதில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. மூணாவது, ஹேண்டில் யுவர் பிளெஸ்ஸிங் வித் கேர். கொடுக்கப்பட்ட அந்த காசை உதாசீனப்படுத்திங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் அதை அப்படியே மறந்துட வேண்டியது தான். பத்திரப்படுத்தி ஆண்டவர் கைகளில் கொடுத்து, ஆண்டவரே நீங்கள் எங்களை ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் சந்தோஷமாக வாழணும், இந்த கடைசி காலங்களில் நாங்கள் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லி அவரிடத்துல எல்லாவற்றையும் கொடுத்து அவரிடத்துலேருந்து நம்ம பெற்றுக்கொள்கிற ஒரு கிருபை. அதே மாதிரி எந்த இடத்துலையும் பாழாக்கக்கூடாது, வேஸ்டாக்கக்கூடாது, உணவையோ எதையோ வேஸ்டாக்கக்கூடாது. அப்படி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு பெண்ணையும் நம்ம கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு பைசாக்கும் நம்ம கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். நம்ம வீட்டில் கூட அப்படி தான் சில நேரங்களில் அந்த காயின்ஸ்லாம் கூட தூக்கி எங்கன்னா எரிஞ்சிருக்கும், அதை நம்ம உடனே கேர்லெஸ்ஸாக இருப்போம். அதெல்லாம் தவறு. நிறைய வீட்டில் நிறைய வேஸ்டேஜ் நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. கர்த்தர் கொடுத்தது அதெல்லாம் கூட இல்லாமல் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. தேவையானதுக்காக செலவு செய்ய வேண்டும். நான் இப்போது மேரேஜுக்கெலாம் கூட சொல்வேன், நீங்கள் அனாவசியமாக செலவு பண்ணக்கூடாது. பிள்ளைகளுடைய அவசரத்திற்காக, அவசியத்திற்காக மாத்திரம் தான் செலவு பண்ணணும். ஒரு நாள் சாப்பிட்டு போயிடுவாங்க, நல்லா இல்லைன்ட்டு போயிடுவாங்க சாப்பாடு. அதுக்காக நீங்கள் கோடிக்கணக்கில் செலவு பண்ணிங்கன்னா பிரயோஜனம் இல்லை. அந்த கோடியை பிள்ளைக்கு கொடுத்தீங்கன்னா அது அவனுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். அவனை கர்த்தருக்குள்ளே நடத்தி, மகனே இது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், நீ கர்த்தருக்காக பயன்பட வேணும், இந்த பணம் கர்த்தருக்காக பயன்படணும் ஏதாவது ஒரு வகையில் என்று சொன்னீங்கன்னா அதுதான். மிஷினரிகள் பாருங்கள், தன்னலம் இல்லாமல் அவள் கொடுத்ததுனால தான் இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். வயிறை கட்டி ட்ரெஸ் எல்லாம் வாங்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக பாக்ஸில் சேர்த்து வச்சு நமக்கு அனுப்பின பணம் தான் இன்றைக்கு இந்தியாவில் உலகமெங்கும் கிறிஸ்தவம் இருக்கிறது. இதை நாம் இப்போது செய்ய வேண்டும். அவர்களை இன்னும் நிலைத்திருக்கிறார்கள், குடும்பம் நிலைத்திருக்கிறார், குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கிறது, வியாதி இல்லாமல், நோய் இல்லாமல், வறுமை இல்லாமல், நீடித்த ஆயுச நாட்களோட அவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் வரலாற்றிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் கர்த்தருக்காக கொடுக்கிற அந்த மனது.
இன்னைக்கு அப்படி ஒரு காரியத்தை எடுத்துக்கோங்க. பணம் பணம் பணம், எஸ் பணம் அவசியம். நான் தான் சொன்னேன் ஃபர்ஸ்ட்டு. அவருக்கே தெரியும் நமக்கு பணம் எவ்வளோ அவசியம்னு சொல்லி. ஆனால் ஆண்டவருக்கே தெரியும் இதை நாம் மனுஷருக்காக நாம் இதை செய்ய வேண்டும். நிறைய மக்களுக்காக நம்ம இதை செய்ய வேண்டும். ஆண்டவர் வந்தது நோக்கமே அதுதான். அநேகரே ஆண்டவர் எப்படி தாங்கினாங்க தெரியுமா? பெண்கள் தாங்கினாங்க, அவரோட ஆஸ்தியினாலே தாங்கினாங்க. ஆண்கள் தங்களுடைய உடல் உழைப்பை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சர்ச்சஸ் எல்லாம் எல்லாவற்றையும் விற்று ஆண்டுடைய பாதத்தில் கொண்டு வந்து பண்ணாங்க. அப்படிலாம் அவங்கள நான் செய்ய சொல்ல. ஆனால் கொஞ்சம் 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 என் ஆண்டுடைய ஊழியத்திற்காக, மிஷினரிகளுக்காக, ஆலயத்திற்காக கொஞ்சம் 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 கொடுக்கும் பொழுது உங்களால் ஒரு வீடு கட்டப்படுகிறது, உங்களால் ஒரு ஆத்மா ஆதாயம் செய்யப்படுகிறது. உங்களுடைய ஒரு வெள்ளினால் வெளிநாட்டில் இருக்கிற பெரிய பஞ்சம் போகிறது என்று சொன்னார். அதை கொடுக்க நீங்கள் கவனமாக இருங்க. நீங்கள் 1 கொடுத்தீங்கன்னா கர்த்தர் 10 திரும்ப கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் 10 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 100 1000 மடங்கு 100 கொடுப்பார். நீங்கள் 100 கொடுத்தீங்கன்னா 1000 கொடுப்பார். இதுதான் பிரின்சிபல். 1 கொடுத்தா 10 கொடுப்பார், 10 கொடுத்தா 100 கொடுப்பார், 100 கொடுத்தா 1000 கொடுப்பார். நீங்கள் ஆண்டவரை சோதித்து பாருங்கள். வசனம் சொல்லுகிறது, என்னை சோதித்து பாருங்கள், அப்பொழுது வானத்தின் பலகங்களை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை வருஷிக்க பண்ண மாட்டினோ என்று என்னை இதனாலே சோதித்து பாருங்கள். பண்டக சாலையில் கொண்டு வந்து சேருங்க. இன்னைக்கு நம்முடைய மனம் மாறணும். நாளைக்கு நிறைய கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். இன்னும் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு சாச்சுவேஷன் பாயிண்டில் தான் வச்சுருப்பார் ஆண்டவர். இன்னும் வேணும்னா நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா உங்களை எடுத்து கொடுத்து பாருங்கள், கர்த்தர் இன்னுமாக உங்களை உயர்த்துவார். எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு டேட்டை போட்டு எழுதுங்க. இந்த டேட்டிலிருந்து என் வாழ்க்கை, என் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் எல்லாம் மாறி நான் உயர்ந்து போவேன். கொடுக்க ஆரம்பிக்கிற அதே நாளில் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுக்கிறதை உங்களால் பார்க்க முடியும். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உலகத்தில் தரித்திரர்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக வந்தேன். உலகத்தில் பசி இருக்கக்கூடாது, இந்த உலகத்தில் வறுமை இருக்கக்கூடாது, இந்த உலகத்தில் கடன் ஆளிகள் இருக்கக்கூடாது, இந்த உலகத்தில் தரித்திரம் இருக்கக்கூடாது, இந்த உலகத்தில் வீடு இல்லாமல் இருக்கக்கூடாது, இந்த உலகத்தில் ஒருவனும் உணவில்லாமல் இருக்கக்கூடாது, இந்த உலகத்தில் ஒருவனும் தாழ்வா வேலை இல்லாமல் இருக்கக்கூடாது, இந்த உலகத்தில் ஒருவனுக்கும் திருமணமாகாமல் அதாவது பண நிமித்தமாக திருமணமாகாமல் இருக்கக்கூடாது, ஒருவனுக்கு குழந்தை இல்லை என்று இருக்கவே கூடாது என்பதற்காகவே இந்த உலகத்திலே வந்து நிறைய அற்புதங்களை அடையாளங்களையும் செய்து கொண்டிருக்கிறவரை, இன்றைக்கு கூட நீங்க அந்த மீனை திறந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரே. அப்படி ஒரு அற்புதம் பணத்திற்காக நீங்க செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் அந்த அளவுக்கு வறுமை, அந்த அளவுக்கு ஏளனம், அந்த அளவுக்கு அநேகரிடத்திலிருந்து எதிர்ப்புகளை சந்தித்தபடியினால வேற வழியின்றி மீனின் வாயின் திறந்தீர், மீனை ஆயத்தம் பண்ணினீர். ஒரே ஒரு மீன், அது முதல் மீன், அது வரணும். அந்த மீன் வந்து அந்த வலையை அந்த அந்த முள்ளை அது கடிக்கணும். அதுக்குள்ளே ஒரு வெள்ளி பணத்தை வைத்திருக்கணும். இதுதான் அவங்களுடைய திட்டம். அந்த வாயில வெள்ளி பணம் இருக்குதுன்னா அந்த மீனுக்கு நீங்க கட்டளை கொடுத்திருப்பீங்க, என்னன்னா நீ அதை விழுங்கக்கூடாது, இன்னும் சொல்லப்போனால் அது உள்ளே போகக்கூடாது, அது வயிற்றுக்குள்ளே போகக்கூடாது, அது ஜீரண உறுப்புக்குள்ளே போகக்கூடாது என்பதெல்லாம் நீ கட்டளை கொடுத்து அந்த மீனுக்கு அவ்வளவு கட்டளைகளை கொடுத்து எங்களை போஷிக்கிறீரே. நோவாவுக்கு ஒரு பேழை, என் ஆண்டவர் எவ்வளவு ப்ரொடெக்ஷன், தான் பிள்ளைகளை மழையில சேதப்படுத்தாதபடி எங்களை காத்து அதில் எல்லா தேவைகளையும் வைத்து நீர் காத்து நடத்தினீரே. ஆண்டவரே, இப்படிப்பட்டவர் நீர் எங்களில் நீர் பெரியவராக இருக்கிறீர் அப்பா, பெரியவராக இருக்கிறீர். தேங்க்யூ ஃபாதர்,
தேங்க்யூ லார்ட். இன்னைக்கு உங்களுடைய நிலைமை எல்லாம் மாறட்டும் சுவாமி. ஆபிரகாமிலிருந்து ஐஸ்வர்யவான், ஈசாக்கு ஐஸ்வர்யவான், யாக்கோபு கீழே இருந்து மேலே போய் பெரிய ஐஸ்வர்யவானாக மாறினான். தாவீது ஒன்றுமில்லாத ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தவன் போய் அரியணையில் உட்கார்ந்தான். சாமுவேல் பிறந்தவுடனே பெரும் ஐஸ்வர்யவானாக மாறினான். இந்த மாதிரி திருமறையிலே பல ஐஸ்வர்யவான்களை பார்க்கிறோம். அவர்கள் எல்லாம் ஒரு இடத்துல கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களாக, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக, கர்த்தருடைய பிள்ளைகளை பராமரிக்கிறவர்களாக, கர்த்தருடைய சந்ததியை காக்கிறவர்களாக, கர்த்தருடைய சந்ததிக்கென்று தங்களை அர்ப்பணித்தவர்களாக இருக்கிறார்களே தவிர அவள் சுயநலத்துக்காக இருந்தவர்கள் உலகத்தில் ஒருவரும் இல்லை. அன்றைய அப்படியே நாங்கள் எங்கள் சுயநலத்துக்காக வாழாதபடிக்கு உங்களுக்காக நாங்கள் வாழ உதவி செய்யும். கைகளை விரித்து அநேகருக்கு கொடுத்து, ஆலயத்திற்கு கொடுத்து, கர்த்தருக்கு கொடுத்து, ஏழைகளுக்கு கொடுத்து, வீடில்லாதவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுத்து, நாங்கள் எங்கள் வறுமையிலிருந்து, எங்களுடைய அந்த தேக்க நிலையிலிருந்து மேலே வருகிற கிருபையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இன்று முதல் அப்படி ஒரு அதிசயத்தை செய்ய ஆண்டவரே. ஒன்றும் இல்லாதவங்க இனி இங்கே ஜெபத்தில் இருக்கிறவங்க இருக்கவே கூடாது. கர்த்தர் எல்லாவற்றையும் நேரத்தில் அவள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பீராக. வர வேண்டிய ஆசீர்வாதம் வரட்டும். இப்பொழுதும் சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன். ஐசியூவில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறான்ப்பா. ஜான்சன் ராஜன் ஐயாக்காக, ஜான்சன் ராஜா ஐயாக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல் செலின் டீச்சருக்காக செபிக்கிறேன், டேனியல் ஐயாக்காக செபிக்கிறேன், இன்னும் அநேகருக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகள் மீது உடைய கரத்தை வைத்து ஒரு அற்புதம் செய்வீராக. ஜெபிக்கும்படி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, குழந்தை இல்லாத திருமணமாகாத பிள்ளைகள் அனைவருக்காக ஜெபிக்கிறேன். கணவன் மனைவி சண்டை, சொத்து தகராறு இவற்றிலிருந்து பிள்ளைகள் வெளியே வர கர்த்தர் உதவி செய்வீராக. வேலை கிடைக்க உதவி செய்யும், ஜெயம் பாஸ் பண்ண உதவி செய்யும், நல்ல தேர்வு எழுத உதவி செய்யும், எங்கள் சரீரம் நல்ல சுகமாக இருக்க உதவி செய்யும், எல்லா பலவீனங்களையும் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இந்த சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.